பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME 6404 Thermal Engineeringல 5th unit Refrigeration and Air Conditioning Module 5.25. இந்த 5.25 ஒரு explanation கேட்டிருக்கேன். Explain the centralized air conditioning system. இதுக்கு முன்னால ரெண்டு டைப் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து விண்டோ ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்னு படித்தோம். அப்புறம் ஸ்பிளிட் ஏசி ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்னு படித்தோம். இப்போ மூணாவது இது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இது வந்து பொதுவாக ரொம்ப லார்ஜ் ஏரியாவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இதை கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப அதிகமான டன்னேஜ் தேவையானதுக்கு இந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுக்கலாம். அதிக ஏர் மூமெண்ட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வர்ற ஏரியா இப்படி இதுகளுக்கு இந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி ரெண்டு சீசனுக்குமே சேர்ந்து ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இஸ் adopted when the cooling capacity is required is 52 tons or more, or when the air flow is more than 300 meter cube per minute, or different zones in a building are too air conditioned. இப்போ சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் எப்போ சூட்டபுளாக இருக்குன்னா 52 டன்ஸுக்கு மேலே கெப்பாசிட்டி, நம்ம அதில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதில் அவ்வளவு ஏரியா இருக்குது, இதுக்கு வந்து 52 டன்ஸ் வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கிள் யூனிட்டாக வைக்கிறதுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் சிஸ்டம் வந்து சூட்டபுளாக இருக்கும். அல்லாட்டினா சில இடங்களில் வந்து அதிகமாக ஏர் ப்ளோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ தியேட்டர்களில் இதுகளில் எல்லாம் நெருக்கமாக ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ அதிகமாக ஏர் வந்து நம்ம சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து 300 மீட்டர் கியூப் பர் மினிட்டுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக நம்ம சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் போக முடியும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இன் பில்டிங். ஒரு பில்டிங்கில் ஒரு 4 மாடி இருக்குது. 4 மாடியில் ஒவ்வொன்றுலேயும் 5 ஆஃபீஸ் இருக்குது. 20 ஆஃபீஸையும் நம்ம ஏசி பண்ணணும்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி போடலாம். இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஷோரூம், ஜவுளி கடைகள் இதுகள்லாம் வைக்கிறாங்க. This plant consists of following components and equipment which are installed in a single central room. இதில் இருக்கிற மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பொதுவாக சிங்கிள் ரூமில் இருக்கும். அல்லாட்டினா ஸ்பிளிட்டாக அவுட்டோர் யூனிட், இன்டோர் யூனிட்னு இருக்கும். மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் ஃபில்டர்ஸ் இருக்கும். அது நம்ம சாதாரண ஏசி ஸ்பிளிட் ஏசிலையும் பார்த்தோம். அந்த ஃபில்டர்ஸ் டு ரிமூவ் டர்ட், டஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இன் ஏர். இதில் எல்லாம் ஏரை வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ட்ரீட்மெண்ட் இது இருக்கும். அது வந்து சில கெமிக்கல் இது கோட்டிங்க்கு மேலே போகும்போது அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் எல்லாம் டெட் ஆயிரும். ஹீட்டிங் காயில்ஸ் யூஸ்ட் ஃபார் வின்டர் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இப்போ ஹீட்டிங் காயில்ஸ் உள்ளே இருக்கும். ஆனால் அது தேவைன்னா ஆன் ஆகிக்கிடும், தேவையில்லாட்டினா ஆஃபில் இருக்கும். இது வந்து வின்டர் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தே ஆர் எய்தர் சப்ளை வித் ஸ்டீம் ஆர் ஹாட் வாட்டர். அந்த ஹீட்டிங் காயில்ஸ் வந்து பொதுவாக ஸ்டீம்னால அல்லட்டினா ஹாட் வாட்டர்னால தான் ஹீட் பண்ணுவாங்க. பொதுவாக எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் அதில் இருக்காது. கூலிங் காயில்ஸ் ஃபார் சம்மர் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்துக்காக அது இருக்கும். எவாப்ரேட்டர், கண்டென்சர் அண்ட் கம்ப்ரெஷர். இது வந்து சின்ன ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் அவசியம் தேவையானது. எவாப்ரேட்டருங்கிறது தான் நமக்கு கண்டிஷன்டு ஏர் கொடுக்கக்கூடிய, சில் ஏர் கொடுக்கக்கூடிய ஏரியா. கண்டென்சருங்கிறது தான் நம்மளுடைய ரெஃப்ரிஜரண்ட் வந்து கேஸ் ஃபார்மில் இருந்து லிக்விட் ஃபார்மாக மாறக்கூடிய இடம். கம்ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் வேப்பராக வர்றத ரெஃப்ரிஜரண்ட்டை ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாற்றி கொடுக்கறது கம்ப்ரெஷர் தான். இது எல்லாமே ஒரே இடத்துல மேலே கூட இருக்கும். ப்ளோயர் வித் மோட்டார் டு ப்ளோ ஏர். இவ்வளவு ஏரியாவுக்கு அது ஏர் சப்ளை பண்ண கண்டிஷன்டு ஏர் போகணும்னா அங்கங்கே ப்ளோயர்ஸ் இருக்கும். ஸ்ப்ரே அண்ட் வாட்டர் வாஷர் டு கூல் அண்ட் டு ஹியூமிடிஃபை ஏர் ஆர் டு வாஷ் த ஏர். இதில் வந்து ஸ்ப்ரேயர்ஸ் இருக்கும், வாட்டர் வாஷர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு எதுக்காக இருக்குது?
கூல் பண்றதுக்கு ஏரை கூல் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், ஹியூமிடிஃபை பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அது தவிர புதுசா இங்க ஒரு இது பண்றோம், வாஷ் த ஏர். வாஷ் த ஏர்னா என்னது? கழுவுறது. ஏரை வந்து கழுவுறதுன்னா என்னது? வாட்டர் வழியா அந்த ஏர் போகும்போது அதுல ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது என்னதுக்கும் டஸ்ட் வேற எதுவும் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியில படும்போது அது கீழே போயிடும். அப்போ வாஷ் பண்ணி அனுப்புறது கணக்காகும் ஏரை. இதுக்கும் யூஸ் ஆகுது. A control device to control the functioning of the system. தனியாக கண்ட்ரோல் சிஸ்டம்னு இருக்கும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் தான் எல்லா இதையும் மானிட்டர் பண்ணும். அது வந்து கம்ப்ரெஷர்ல இருந்து உள்ள இருக்கிற டெம்பரேச்சர், எவாபரேட்டர், கண்டென்சர், ப்ளோயர்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுதாங்கிறத அதுதான் பார்க்கும். This system can be used effectively in summer as well as winter by keeping ideal of heating coil or cooling coil as per the requirements. ஐடியல்னா என்னது? சும்மா வச்சிருக்கிறது. ஐடியலா வச்சிருக்கிறதுனா என்ன? சும்மா அதை ஆன் பண்ணாம வச்சிருக்கிறது. இதை சம்மரா இருந்தா கூலிங் காயில ஆன் பண்ணியிருப்பாங்க, ஹீட்டிங் காயில ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. வின்டரா இருந்தா ஹீட்டிங் காயில ஆன் பண்ணி கூலிங் காயில ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதாவே அந்த சிஸ்டமே செஞ்சுக்கிடும். The conditioned air is taken to various places of the building through ducts. Ductsனா என்னது? இதுல காட்டியிருக்கு பாரு, சதுரமா பைப்பு இருக்கு பாத்தியா? இந்த சதுர பைப்புகள், பெரிய பெரிய பைப்புகள்ல இது வந்து வேரியஸ் பிளேசஸ்க்கு, இதுல 2 ஃப்ளோர் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டக்ட் மூலமா தான் ஏர் வந்து சப்ளை ஆகும். Fresh air from atmosphere is also taken and mixed with room air to reduce the load. இது என்னப்பா? இது ஒன்று நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கிடணும். மற்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்தது தான், இதை வந்து அப்படியே எழுதிடலாம். இதில் ரெடியூஸ் த லோடுன்னு என்னது? எதுக்காக அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து நம்ம ஏர் எடுக்கணும்? அதை ஏன் ரூம்குள்ளே இருக்கிற ஏர்லயே நம்ம மிக்ஸ் பண்ணணும்? அது மிக்ஸ் பண்ணும்போது எப்படி லோடு வந்து ரெடியூஸ் ஆகுது? வெளியே வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து 35 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்க, ஹாட் சம்மராக இருக்கு. உள்ள வந்து நம்ம 20 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ரூமை ஹீட் பண்ணி கூல் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப உள்ள இருக்கிற ஏரையே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து அதிகமா அது ஹீட் ஆயிருக்காது. 20 டிகிரில இருந்து நிறைய பேர் அதை புழங்கி அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 30 டிகிரிஸ் வேணா வந்திருக்கும். அதை மறுபடியும் 20 டிகிரிஸா கொண்டு வர்றது வந்து பெரிய அளவு இல்லை. அதை யூஸ் பண்ணிடலாம். ஆனா அதே சமயத்துல அந்த ஏரை வந்து நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அதுல சில பாக்டீரியாஸ் இதெல்லாம் சில பேருடைய இதுல இருந்து வந்துடும். அப்போ ஹார்ம்ஃபுல் ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏரையும் அதுக்குள்ள நுழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஃப்ரெஷ் ஏரை ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற இது வந்து 20 டிகிரிஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும். வெளியே இருக்கிறது வந்து 35 டிகிரிஸ் இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 15 டிகிரிஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனா உள்ள இருக்கிற ஏரை எடுத்தோம்னா அது வந்து அதிகபட்சமா ஒரு 25-26 டிகிரிஸ் தான் இருக்கும். நம்ம அதை மறுபடியும் 20 டிகிரியா ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் தான் லோடு வேண்டியது இருக்கும், கொஞ்சம் தான் எனர்ஜி வேண்டியது இருக்கும். ஆனா இதுல வந்து 35ல இருந்து 20னா 15 டிகிரி நம்ம குறைக்கணும். அப்போ லோடு அதிகம். ரெண்டையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா நமக்கு ஆவரேஜா ஃப்ரெஷ் ஏரும் உள்ள வந்துக்கிடும், நமக்கு லோடும் அதிகம் இருக்காது. 15 டிகிரில இருந்து ஃபுல்லாவே ஃப்ரெஷ்ஷா எடுத்தோம்னா 15 டிகிரி நம்ம ரெடியூஸ் பண்ற அளவுக்கு ஒர்க் பண்ணணும். இதுன்னா அப்படி இல்லை, ஒரு 8 டிகிரி அளவுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போதும். நமக்கு ஃப்ரெஷ் ஏரும் சர்க்குலேஷன்ல இருக்கிறதுனால உள்ள இருக்க ஓடர்ஸ் இது எல்லாமே வெளியே போய்கிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரூம் ஏரையும் வெளியே விட்டுறலாம். அப்போ ஒரு பேலன்ஸ்டா இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து ரெடியூஸ் த லோடுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் போடுங்க. ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிறாப்புல இல்லாட்டினா ஒரு 4 ரூம் இருக்கிறாப்புல போட்டு ஒரு இடத்துல இதே மாதிரி கண்டென்சர், எவாபரேட்டர் இதெல்லாம் போடுங்க. இந்த அவுட்டர் யூனிட்ல தான் நீங்க கண்டென்சரை கொடுக்கணும். இந்த இன்டோர் யூனிட்ல வந்து எவாபரேட்டர், ப்ளோயர் இதெல்லாம் கொடுக்கலாம். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்க
கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அதாவது நீங்கள் புக்குடைய ஃப்ரண்ட் பேஜிலேருந்து கடைசி பேஜ் வரையில் நீங்கள் படித்ததுக்கு அர்த்தமாயிடும். நீங்கள் என்னுடைய மாடியூலில் எதுவும் விடுதல் இல்லாமல் பார்க்கணும். நான் எதையும் ஒமிட் பண்ணலை, விடுதல் பண்ணலை, டெலீட் பண்ணலை, குறைக்கலை, கூட்டலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த சிலபஸ் படியே நடத்திட்டே வர்றேன். அதனால் என்னுடைய மாடியூலில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். அதனால் நீங்கள் அவசியமாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசைப்படி எதையும் விடுதல் இல்லாமல் படித்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிரும். அப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறது நான் சொல்கிறது பூராமே உங்களுக்கு தமிழில் தான் சொல்லித்தர்றேன். நீங்கள் அதை இங்கிலீஷில் எழுதணும். அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு, அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி அதில் 2 மார்க் கொஸ்டின்னா எவ்வளவு எழுதணும், 4 மார்க் கொஸ்டின்னா எவ்வளவு எழுதணும், 8 மார்க் கொஸ்டின்னா எவ்வளவு எழுதணுங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல எழுதணும். அதுக்கு தகுந்தாப்புல டயக்ராம்ஸ் எல்லாமே போடணும். இதைத்தான் ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிறேன். அது தவிர நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you. Subscribe now my channel AUmech-in-tamil. Thanks for watching my video. The next video is